ஹாய் ஆல், இந்த வீடியோவில் ஒரு புது லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் முழுசாக இந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாளாக லிங்க்டினில் ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேவை ரெக்ரூட்டருக்கு சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்கள் குரோம்குள்ளே போயிட்டுக்கோங்க. குரோம்குள்ளே போன பிறகு லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் லிங்க்டின்னு ஒன்ஸ் சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி ரிசல்ட்ஸாக வரும். இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கண்டினியூ வித் ஜிமெயில்னு இருக்கும், கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்த பிறகு ஜஸ்ட்டு போகும். இங்கே ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கா, அங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னோடய இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன், அதனால் நான் அக்ரி டு ஜாயின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் மோனிஷ், லாஸ்ட் நேம் குமார், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் இந்த இடத்துல வரும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வெரிஃபைன்னு கொடுங்க. இந்த பசில் கிளியர் பண்ணுங்கள். இந்த பசிலில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஃப்ராகை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்த டேப்பில் போகும். இந்த டேப்பில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னைன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஐஎம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஐஎம் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். உங்கள் காலேஜ் நேம் கேட்கும். இந்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூனிவர்சிட்டியும் போட்டுக்கலாம். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துக்கிறேன். எந்த இயரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2019 பாஸ்ட் அவுட் இயர் 23. 4 இயர்ஸ் கோர்ஸ்னால் 23 வரும். 3 இயர்ஸ் கோர்ஸ்னால் 22 வரும். ஸோ இந்த இடத்துல ஐம் 16 இயர் ஓல்டான்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துக்குறாங்க. கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் போகும். ஜஸ்ட் உங்களோட மெயிலுக்கு போயிட்டு ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஜாப்னு கேட்பாங்க. நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் ஜாப்னு கொடுங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் எனி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் அந்த இடத்துல ஃபினிஷ்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் நம்மளது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் பேக்ரவுண்ட் பிக்சர். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு டிசிப்ளினான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம canva.com போயிட்டு நம்ம ப்ரொஃபைலாக எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு குயிக்காக ஒன்று ஆனால் ரொம்ப டிசைனில் இருக்கணும் அப்படின்னா PFB மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. PFB மேக்கர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரிசல்ட் வரும். ஸோ இதை டச் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களோட ஒரு நல்ல ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இங்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ண பிறகு இங்கே அந்த இடத்துல ஜென்ரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்ஸ்னு சொல்லிட்டு வரும். இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கேட்டகரி ஆஃப் பிக்சர் இருக்கும். நீங்கள் எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த பிக்சர் எனக்கு ஓகேவா தோணுது. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த கேமரா மாதிரி ஒரு பட்டன் இருக்கா, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே கவர் பிக்சர் வேணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் கேன்வாக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் கஸ்டம் டிசைன் கொடுத்தும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் லிங்க்டின் கவர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல கவர் இமேஜஸ்னு இருக்கா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நிறைய கவர் இமேஜஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். இதில் ப்ரீமியம் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நான் ஏதோ ஒரு ஃப்ரீ பார்த்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ப்ரீமியம் வேணுன்னா பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற லிங்க்கை எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு இருக்கா, இதை கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டச் பண்ண பிறகு உங்களுக்கு இதாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்பிள். நீங்கள் எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இந்த கலர் வேணாம், எனக்கு கலர் வேணும்னா ஜஸ்ட் இந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வேணாம், இந்த கலர் நல்லாயிருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ நான் மோனிஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல விருப்பம் உள்ளவங்க கொடுக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க எடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் மெயில் அட்ரஸ் மட்டும் கொடுக்குறேன். ஒரு டம்மி அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. நான் டம்மி அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஏன்னா டம்மியாக தான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். நீங்கள் என்ன வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷேப்ஸ்னு இருக்குது, கிராஃபிக்ஸ்னு இருக்குது, சார்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் கிராஃபிக்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு டீசெண்டாக இருக்குது, அதனால் நான் இதை கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு ஓகே தான் இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேன்வா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கேன்வா பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் அதை டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல நான் பிஎன்ஜி நார்மல் சைஸில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு கேமரா பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா எடிட் ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் பிக்சரை இந்த லிங்க்டின் பேக்ரவுண்ட் கவர் இமேஜை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெட்டராக இருக்குது. நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோடது என்னென்னா இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கவர் பிக்சர் அப்லோட் ஆகிட்ருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போ இங்கே இந்த பென்சில் பட்டன் மாதிரி இருக்கா, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு இதாகும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டோம், லாஸ்ட் நேம் கொடுத்துட்டோம். மேபி உங்களுக்கு இனிஷியல் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மோனிஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களோட இனிஷியல் போடலான்னா இங்கே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அடிஷ்னல் நேம் தேவையில்லை, நீங்கள் போடணும்னு நினச்சா போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ப்ரொனவுன்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் ஹீ ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே ஹெட்லைன் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அட் அண்ணா யூனிவர்சிட்டின்னு இருக்குது. இதை நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது, போட்டால் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டொமைன் மேலே உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வேலை தேடிருக்கு அப்படின்னா லுக்கிங் ஃபார் ஜாப் அப்படின்னு போட்டுக்கலாம். லுக்கிங் ஃபார் ஜாப் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் .NET டெவலப்பர் இல்லை ஜாவா டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னால் இந்த இடத்துல உங்களோட ரோலை மென்ஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன்.
இன்னும் ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டர்னா கான்டென்ட் ரைட்டர்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன உங்களோட ஹாபி, நீங்கள் எதில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அடுத்தது கரண்ட் பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது இன்டர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல இன்டர்ன் ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு இருக்குது, எதோனா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஃபுல் டைமாக, பார்ட் டைமாக, செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லை ஃப்ரீலான்ஸாக, நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கம்பெனி நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனி நேம் என்ன கொடுக்கலாம், நான் டம்மியாக கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிசிஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன், டாடா கன்சல்டன்சி. ஓகே, நிறைய இருக்குது. நான் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்னு கொடுக்குறேன். லொக்கேஷன் சென்னை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டைம் ஆன்சைட்டாக, ஹைப்ரிட்டாக, இல்லை ரிமோட்டான்னு கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் ரிமோட்னு கொடுத்துக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் டிசம்பர் கொடுத்துக்கிறேன். இயர் 2023. நீங்கள் 22 கூட கொடுத்துக்கலாம். இப்போ எப்போ ஜாயின் பண்ணீங்களோ ஒரிஜினல் டேட்டாவை கொடுங்க. ஸோ 23 கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன இண்டஸ்ட்ரின்னு கேட்குறாங்க. இது வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இல்லை ஐடி சர்வீசஸ் அண்ட் ஐடி கன்சல்ட்டிங்னு இருக்குது, கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா ஐ வாண்ட் டு project trainee experience sharing description I'm working TCS like backend developer role during the internship period. I can learn more things like backend development and especially like Java frameworks. So generate a friendly tone description ஃப்ரெண்ட்லி டோன் கொடுத்துனா ஜஸ்ட்டு ஆர்டர் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஐ வாண்ட் டு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அது பெருசாக கொடுத்துருக்கு, அதனால் நான் அப்படி கேட்குறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்களும் எழுதிக்கலாம், எழுத முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொடுத்துக்கிறேன். இங்கே ப்ரொஃபைல் ஹெட்லைனில் என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் வந்து இங்கே கொடுத்ததையே கொடுத்துக்கிறேன். ப்ரொஃபைல் ஹெட்லைனில் வந்து என்ன கொடுக்கலான்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கில்லில் என்ன கற்றுக்கலாம் அதை கொடுத்துக்கலாம். லைக் நான் வந்து ஜாவா, ஓகே,
ஓகே, இது 2 ஸ்கில்லும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ மீடியா இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை. ஓகே, ஸோ கொடுத்த பிறகு இதை நீங்கள் உங்கள் நெட்வொர்க் ஷேர் பண்ண விரும்புங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கிப்புன்னு கொடுத்துக்கிறேன். do you find this job on LinkedIn கேட்குறாங்க. ஸோ நீங்கள் லிங்க்டின்ல தான் இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, டிஸ்பிளே பண்ணிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஏஜென்சிஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போங்க. ஸோ நம்மளுக்கு என்ன லுக்கிங் ஃபார் ஜாப், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், கான்டென்ட் ரைட்டர், ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே வந்துருச்சு. அதாவது என்னுடைய எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கூல் ஆட் பண்ணதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட ஸ்கூல் வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்தியன் ஸ்கூல் பிஸ்னஸ் அந்த மாதிரி, லைக் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஹை ஸ்கூல் அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன பயாலஜி, மேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி கேட்கும், சம்திங் கொடுத்துக்கோங்க. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் வந்து என்ன, இங்கே வந்து ஸ்கூலில் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து மேக்ஸ் பயாலஜி, இல்லை பயாலஜி மேக்ஸ் சொல்லுவாங்க, மேக்ஸ் பயாலஜி கொடுத்துக்கோங்க. எப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஜூன் 2017 என் டேட் சம்திங். இது நான் சும்மா கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எப்போ முடியும், ஏப்ரலில் முடியும். நான் ஒரு 2018 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்கள் கிரேட் என்ன கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் கிரேடை கொடுத்துக்கலாம். நீங்கள் +2ல் என்ன கிரேடு எடுத்திங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 90% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நான் அங்கே எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அதே மாதிரி சம்திங் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்கே ஜென்ரேட் பண்ணதே இங்கேயும் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஆக்டிவிட்டி அண்ட் சோர்சஸ்ன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல நான் காலேஜில் வந்து ஸ்கூல் டைமில் வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை கொடுத்துக்கலாம். லைக் நீங்கள் ஸ்கூலில் வந்து டாப்பர்னால் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் விளாட்றீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நான் அங்கே பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இதை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஸ்கில்லில் போய்ட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங், பப்ளிக் ஸ்பீக்கிங் இது மாதிரி கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். லைக் நான் ஏதோ ஒரு ஃபோட்டோ இப்போ நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல் அல்லது காலேஜ் எக்கெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கொஞ்சம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நான் இங்கே எடிட் கொடுக்குறேன். இங்கே யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்னு கொடுத்துக்கிறேன். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே மந்த் வந்து மார்ச்
2018 to ஸோ கொடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி கிரேட் வந்து 80% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணுறீங்களோ கொடுத்துக்கலாம். IoT டெவலப்பர் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சோஷியல் கனெக்டிவிட்டிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் வந்து IoT ட்ரைனராக இருந்தேன். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். அண்ட் சம்திங் என்னென்னவோ இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணிங்களோ ஆக்டிவிட்டிஸை போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அங்கே என்ன பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கோங்க. அதாவது ChatGPTயில் ப்ராம்ப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸில் வந்து ஜாவா, பைத்தான், சி, இந்த மாதிரி உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்கில்லெல்லாம் இங்கே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, பெட்டர். ஓகே, இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம பேக்ரவுண்ட் பிக்சர் வச்சாச்சு, நம்மளோட ஃபோட்டோ வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்லைன் போட்டாச்சு. கான்டாக்ட் இன்ஃபோவில் ஆல்ரெடி உங்கள் மெயிலும் உங்களுடைய ப்ரொஃபைலும் இருக்கும். இங்கே நீங்கள் கான்டாக்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் அட்ரஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் இருக்குது, ஆட் கஸ்டம் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே போயிட்டு ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் இதை கொடுத்த பிறகு இது ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு 500 கனெக்ஷன்ஸ் தாண்டுறீங்க, இல்லை நீங்கள் ப்ரீமியம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது ஆப்ஷன் கிடையாது, அதனால் விட்டுடலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சம்மரி, ஹைலைட் யுவர் பர்சனாலிட்டி, ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ChatGPTக்கு போங்க, நியூ சாட் கொடுங்க. இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட, அதாவது ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்சால் சரி. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதாவது உங்களை பற்றி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏ குட் knowledgeable good skillable person in full stack development, அப்புறம் மார்க்கெட்டிங், சேல்ஸ், டிசைன் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ஹைலைட்ஸ் என்னென்னோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் என்னோடய இது மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஓகே நினைக்கிறேன். இது வேணும்னா நோ இட்ஸ் டூ லாங் அப்படின்னு கொடுத்துட்டு டூ லாங், ஸோ ஐ வாண்ட் டு ஷார்ட் வேரியேஷன், ஷார்ட் வேரியேஷன் கொடுத்துருவேன். ஓகே, இது எனஃப்னு நினைக்கிறேன். நீங்கள் அது கொடுத்தாலும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் சம்மரி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஐடியா வேணும் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரை பாருங்கள். நான் அதில் என்ன பண்ணியிருக்கேனோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபைல் பிக்சர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கா. இதில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நம்ம எஜுகேஷன் ஆட் பண்ணியிருப்போம், பொசிஷன் ஆட் பண்ணியிருப்போம், இங்கே கெரியர் பிரேக் இருந்தால் கரியர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் தான் இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆட் லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நேம், இப்போ சர்டிஃபிகேட் நேம்னா
இப்போ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்னா அல்லது ஜாவா ஃபுல் ஸ்டாக் சர்டிஃபிகேட்னு வச்சுக்கிறேன். ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இடத்துல ஜாவா ஆரக்கிள் சர்டிஃபிகேட் மாஸ்டர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூஸிங் ஜாவா இதை கொடுத்துக்கிறேன். எங்கே படித்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு இதை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர்ஸராவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கோர்ஸரா கொடுத்துக்கோங்க. கோர்ஸரா அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எப்போ முடிச்சிங்க டம்மி டேட்டாவை கொடுத்துக்கோங்க. ஓகே, க்ரெடென்ஷியல் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 சொல்லிட்டு நம்பர் கொடுத்துக்கிறேன். க்ரெடென்ஷியல் யூஆர்எல் அங்கே முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கான கோர்ஸோட லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. லைக் இப்போ நான் ஸோ இங்கே முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, லைக் சம்திங் ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, அதோட லிங்க்கை வந்து இந்த இடத்துல கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு லிங்கை கொடுக்குறேன்பா. ஓகே, நீங்கள் லிங்க் இருந்தால் அந்த இடத்துல லிங்க்கை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த இடத்துல ஸ்கில்ஸ் மீடியா அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக் ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலே கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் சேவ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கும், அடுத்ததாக ஓகே லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்தபடியாக ப்ரொஃபைல் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டில் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால நல்லா இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், கிட்டப் ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா ஓகே இது என்னோடய ரெபாசிட்ரி. நான் இதுக்கான லிங்கையும் கீழே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய ரெபாசிட்டியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ உங்களோட அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஐடி நேம் கொடுத்துருங்க. யூஸிங் Next.js. ஓகே, அடுத்தது ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன். இது என்னோடய ப்ராஜெக்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன தேவைப்படுதுன்னா Next.js, இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது ஃபுல் ஸ்டாக், வெப் ஃப்ரேம்வொர்க்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட இமேஜ் இருந்துச்சுன்னா இந்த இமேஜ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது என்னோடய ப்ராஜெக்ட் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் கூட கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் என்னோடய இமேஜ் லிங்க்கை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ. ஓகே, இந்த நம்ம முன்னே கொடுத்தனால இங்கே தேவையில்லை. ஜஸ்ட் நான் சேவ் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் ஐம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட், எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே,
அப்புறம் இதில் கான்ட்ரிபியூட்டர் யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் உங்களோட டீமாக சேர்ந்து பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல கான்ட்ரிபியூட்டர் எதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி இடத்துலாம் விட்டுட்டேன். ஓகே, இருந்தால் கொடுத்துருங்க. இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இந்த இடத்துல ப்ராஜெக்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. வாலண்டியர் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இருக்குது அடிஷ்னல். இப்போ நீங்கள் ஏதாவது பப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பப்ளிகேஷன்ஸும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் யூஸிங் OpenCV அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பப்ளிஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீடியமில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பப்ளிஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேட்டை கொடுக்குறேன். அதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பப்ளிகேஷன் URL ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மீடியம் அஜித் அருணை ஸோ கொடுக்குறேன். ஸோ இது என்னோட பார்த்தீங்கன்னா மீடியம் ப்ரொஃபைல் பேஜ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு நான் சீக்கிரமாக சொல்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, கொடுத்தாச்சு, சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், பப்ளிஷர்ஸும் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபைல்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைலை ஒரு ரெக்ரூட்டர் ஒரு நிமிஷமாவது கான்ஸ்டண்ட்டாக பார்ப்பார். இது இல்லாமல் நீங்கள் நிறைய போஸ்ட் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபைல் பிக்சரில் நீங்கள் பேசிக்காக உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய போஸ்ட் போடணும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு போஸ்ட் போடாமலே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ப்ரொஃபைல் வந்து வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போஸ்ட் போட பாருங்கள். லைக் நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களை ஃபோட்டோ போட்டு கூட நீங்கள் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து பாருங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட போஸ்ட்டை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் ஸ்டோரியை சொல்லலாம். இல்லை நீங்கள் டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த டவுட்ஸ் வந்து இந்த இடத்துல கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருக்க பாருங்கள். லிங்க்டின்ல நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் போஸ்ட் போட்டே இருக்கீங்க, மற்றவங்க கண்ணுக்கு தெரியுது, முக்கியமாக ரெக்ரூட்டர்ஸ் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் காலேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா காலேஜ் வந்துட்ட பிறகு நீங்கள் ஒரு ரெஸ்யூமே அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும்.